ஆந்திர மாநிலம் நந்தியாலா மாவட்டத்தில் காதலிக்க மறுத்த பள்ளி மாணவியை பெட்ரோல் ஊற்றி எரித்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். என்ன நடந்தது சரவணன்? அந்த மாணவியோட தற்போதைய நிலை என்ன? மேலும் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சரவணன்? ஆந்திர மாநிலம் நந்தியாலா மாவட்டத்தில் உள்ள நந்திகொட்டா பகுதியைச் சேர்ந்தவர் ராகவேந்திரா. இவர் அப்பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை உறுதுணையாக காதலித்து வந்துள்ளார். ஆனால் அந்த பெண் இவருக்கு மறுப்பு தெரிவித்ததோடு இவருடன் பேசுவதை நிறுத்தியுள்ளார். இதனால் பல முறை இந்த ராகவேந்திரா என்பவர் அந்த பெண்ணுக்கு காதல் டார்ச்சர் கொடுத்துள்ளார். இந்த நிலையில முழுமையாக அந்த பெண் மறுத்த நிலையில இன்று அந்த பெண் தனியாக இருந்த நிலையில் அந்த பெண்ணிடம் பேசிக் கொடுத்துள்ளார். பேசிக் கொடுத்து வற்புறுத்தி காதலிக்க சம்மதிக்க வைத்துள்ளார். ஆனால் அந்த பெண் சம்மதிக்காத நிலையில் தான் மறுத்து வைக்கப்பட்டிருந்த பெட்ரோலை அந்த பெண்ணின் மீது ஊற்றி தீ பற்ற வைத்துள்ளார். இதில் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி இறந்த நிலையில் இவர் மீதும் அந்த ராகவேந்திரா என்பவர் மீதும் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. அந்த பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த இறந்து போன மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நந்தியாலா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். மேலும் தீக்காயங்களுடன் இருக்கும் ராகவேந்திரா என்பவரை போலீசார் கைது செய்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.